ஏரியா ஆஃப் த ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ்ட் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். அதாவது சமபக்க முக்கோணத்தின் பரப்பு இஸ்ட் சதுரத்தின் பரப்பு. சமபக்க முக்கோணத்தின் பரப்பு என்னது? √3/4a². சதுரத்தின் பரப்பு வந்து என்ன வந்துடும்? அங்கே ஏக்கு பதில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் √3/4a x² போட்டிருக்கேன். இங்கே வந்து x². x² கட் பண்ணிடலாமா? 4 அங்கே கொண்டு போயிட்டோம்னா இது என்ன வந்துடும்? √3:4. நன்றி. ஏரியா ஆஃப் த ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. முக்கோணத்துடைய 3 சைடு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். ஃபார்முலா படிச்சுக்கோங்க. √3/4a². இந்த அளவு கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து ஒரு சைடு கேட்காங்க, அதாவது ஏ கேட்காங்க, சைடு கேட்காங்க, பக்கம் கேட்காங்க. √3/4a² = 16√3. √3 அடிச்சிட்டேன். a² = 16 × 4. ஏ வேணும்னா 16, √16 4, √4 வேல்யூ 2, ஏ உடைய வேல்யூ 8 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள், ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம். ஃபார்முலா தான் √3/2a. இதுதான் ஃபார்முலா. √3/2a = 6 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. √3a 2யும் 6யும் மல்டிபிள் பண்ணோம்னா 12. a = 12/√3. ஒரு சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதனுடைய பரப்பு கேட்காங்க. √3/4a². √3/4 ஏக்கு பதிலாக என்ன போட்டாச்சு? இந்த 12 × 12, √3 × √3 வெறும் 3. 4யும் 12 அடிச்சிட்டோம்னா 3, 3 அடிச்சிடலாமா? இப்போ ஆன்சர் வந்து என்ன வந்துடும்? 12√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வணக்கம். ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா, அதனுடைய லென்த்து வந்து 15 மீட்டர், பெர்த் வந்து 12 மீட்டர். அதை சுற்றி அதுக்கு உள்ள 1.5 மீட்டர் உள்ள ஒரு சின்ன என்ன செய்ய போகிறாங்க? ஒரு ஃப்ளோர் ஒன்று போட போகிறாங்க. அதில் ஒரு கார்பெட் விரிக்கணும். அந்த கார்பெட்டுடைய ரேட்டு, அதாவது கார்பெட் வந்து 1 மீட்டருக்கு 3 ரூபா 50 பைசா ஆகும்னா மொத்தம் எவ்வளவு ஆகும்? இதுதான் கொஸ்டின். இப்போ என்ன செஞ்சாச்சு? ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிட்டேன். இந்த நீளத்தை 15 போட்டுக்கிட்டேன், அகலத்தை 12 போட்டுக்கிட்டேன். இதில் இருந்து உள்ள 1.5, அதனால் இது ஒரு 1.5, இது ஒரு 1.5 போட்டுக்கிட்டேன். இப்போ இதனுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இந்த ஃப்ளோருடைய ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இந்த ஃப்ளோருடைய ஏரியா வந்ததுன்னா இங்கே ஒரு லென்த் இருக்குது, இங்கே ஒரு லென்த் இருக்குது. இந்த 1.5-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதாவது 1.5 × 2 3. 15லேருந்து 3ஐ சப் பண்ணிட்டோம்னா 12. பெர்த்து பாருங்கள், அதே 3ஐ 12லேருந்து 3ஐ சப் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்? 9. சரி, ஒரு இது வந்து இதோடைய ஏரியா கிடச்சிடும். ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு? 3 ரூபா 50 பைசா. இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம்னா ₹378. நன்றி, வணக்கம். இது ஒரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம்னா முக்கோணத்துடைய 3 சைடுமே வேற வேற மாதிரி இருக்கும். ஃபார்முலா √s, s - a, s - b, s - c. இப்போ முதல்ல நம்ம அதனுடைய சுற்றளவு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ், பெரிமீட்டர், எஸ் கண்டுபிடிக்கிறோம். 3 சைடையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். இதுதான் ஃபார்முலா. a + b + c/2. எல்லாம் கூட்டிட்டோம்னா என்ன வந்துடும்? 180/2 = 90. s - a கண்டுபிடிக்க, அதாவது s வந்து 90, a வந்து 60. 90 - 60 30. s - b என்ன வந்துடுது? 15. ஏன்னா s - b 15. s - c வந்து என்ன வந்துடும்? 45. ஃபார்முலாலாம் போட போகிறேன். 90 30 15 45. இதை நம்ம ஃபுல்லாக பெருக்கிட்டு ரூட் கண்டுபிடிக்கிறது நாட் அட்வைசபிள். இந்த நம்பரை உடைக்க கற்றுக்கணும். எப்படி கிடைக்க? 90 30 × 3ன்னு பிரிச்சுக்கிட்டேன். 30 அப்படி வச்சுக்கிட்டேன், 15 அப்படி வச்சுக்கிட்டேன், 45 15 × 3ன்னு வச்சுக்கிட்டேன். 2 30 இருக்கா, ஒரு 30 எடுத்துக்கிட்டேன். 2 3 இருக்கா, ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். 2 15 இருக்கா, ஒரு 15 எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 1350 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.